சார் நேரடியாவே கேட்கிறேன். விஜய் அவர்களை இயக்குறது பாஜகவா, திமுக? இதுல என்ன சந்தேகம் இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? நான் பிஜேபி மேல விஜய்க்கு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். சரி, அவர் பிஜேபி இருக்கிற அண்ணாதிமுக சேருவாரா சார்? சார் சேர மாட்டான்னு யாராவது சொன்னா நம்பாதீங்கன்னு நான் சொல்லுவேன். கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. வெக்கம் கெட்டதுதான் தேர்தல் அரசியல். விஜய் ஒண்ணு பெரிய மனித புனிதர் அல்ல. அரசியல்வாதி விஜய் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வர்றாரு தான் அதை நான் பாராட்டுவேன். ஒரு ஆங்கிள் நிச்சயமாக ஒரு வாக்கு வங்கி இருக்கு விஜய்க்கு. பசங்க பொண்ணுங்க எல்லாம் என் ஓட்டு விஜய்க்கு தாங்குதுங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சது ஒரு 8-10% அவர் வாங்கிடுவார்னு தோணுது. ஆனா அந்த 8-10% யாருடைய ஓட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிற மெஷின் வரல, இன்னும் ஃபார்முலாவும் வரல. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் எவன் காலியானோன்னா இவன் ஓட்டு தான் போச்சான்னு நம்ம அப்பதான் கணக்கு போட முடியும். இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல, இருந்தாலும் அவருக்கும் சில விவரங்கள் இப்படி சொன்னாங்க. 10% அப்படி எல்லாம் சொல்லிதானே சார் அவர் தோரங்காமையே விரட்டி விட்டிய. ஆனா அவர் கொஞ்சம் விவரமான ஆள் சார். இல்ல அதான் சொல்றேன் நான். அப்ப அந்த கருத்து கணிப்பா சொல்லி 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 அவர் உஷாராயிட்டாரு. விஜயும் உஷாரா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 25% உங்களுக்கு இருக்கு சார் அப்படின்னு சொன்னாலே அது விஜயை ஒழிக்கிற வேலை. நம்மளே கூட சொன்ன கருத்து உண்மையா இருக்கலாம், சொன்ன நேரம் தவறு, சொல்லணும்னு அவசியம் இல்லாத கருத்து. நீங்க மொழியெல்லாம் தள்ளி வைங்க சார். ஒரு சின்ன தீப்பொறி பறந்தா என்ன ஆகும் சார்? தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு உயிர் ஓடுவீங்களா? உயிரோடு இருந்தால் தான் தமிழ் வாழ்கன்னு தொடர்ந்து கோஷம் போட முடியும். கமலுக்கு எல்லாரும் குறைய, கமலுக்கு குரல் கொடுக்கலாம், தமிழ் உணர்வு. நான் குரலே கொடுக்கல, எனக்கு தமிழ் உணர்வே இல்லையா? கமலுக்கு இருக்கிறத விட அதிகமா இருக்கு. இல்ல இந்த கமலுடைய பிரச்சனையை பார்க்காம தமிழோட பிரச்சனையை அப்படியே எல்லாரும் போய் பார்க்க. சரி, சீமான் சொல்ற துணிச்சல் இருக்கு. அவர் 8% ஓட்ட வாங்கிட்டு அங்கீகரிப்பட்ட கட்சியானிட்டு ராஜா மாதிரி உட்கார்க்காரு. அவர் என்ன வேணாலும் பேசுவார். அந்த துணிச்சல், அவருடைய துணிச்சல் தனி. அது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாமக இந்த வார்த்தையை நம்பிக்கிட்டா போகணும்னு நினைச்சா சூழல் காரணமா போறதுக்கு வேற காரணிகள் இருக்குமே தவிர விஜய் ஆட்சியில பங்கு தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா முதல்ல ஜெயிக்கணுமான்னு பார்க்கணும். ஆட்சி அமைக்கிறது அப்புறம், பங்கு தர்றதெல்லாம் மூணாவது. அதனாலதான் திருமாவளவன், ராமதாஸ் அவ்வளவு சுலபத்துல விஜய் கிட்ட போக மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன். எடப்பாடி தான் கவலைப்படும். தேமுதிகவே ராஜ்யசபா சீட்டுங்கிறத சொல்லிதான் சேர்க்க முடிஞ்சு, அதையும் கொடுக்காம ஏமாத்திட்டியே. இப்ப அவங்க வருத்தத்துல இருக்கிறாங்க. அந்த வருத்தத்தை எப்படி போக்கணும்னு பார்க்கணும். அதுல அவர் நடந்துகிட்ட விதம் தப்பு. எடப்பாடி அப்படி நடந்திருக்க கூடாது. எடப்பாடி தேமுதிகவை நடத்திய விதம் சரியல்ல. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. இப்ப விஜய் பத்தி இன்னும் அவர் எலெக்ஷன்ல வந்து நிக்கல, போட்டியிடல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சில புள்ளி விவரங்கள், அதாவது கருத்து கணிப்புகள் 20%, 22% வரைக்கும் போக வேண்டாம். ஓரளவு யூகம் பண்ணலாம். இப்ப நம்ம போற இடங்கள், வர இடங்கள், ஒரு பத்திரிகையாளர் நமக்கு அதுக்கு வந்து வரும், பல பேர் பேசுவாங்க. நம்மளுக்கு கண்ணை கட்டிக்கிட்டே போகல. பல ஊர்களில் பாக்குறோம், பேசுறத கேட்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர்றவங்க, ஒரு தொழில் பண்றதுக்காக உள்ள வர்றவன், நம்ம போற இடங்கள்ல தொழில் விஷயமா போற போது என்ன நடக்குதுலாம் பார்த்தா நிச்சயமாக ஒரு வாக்கு வங்கி இருக்கு விஜய்க்கு, மறுக்கவே முடியாது. அதுக்கு சினிமா பிரபல்யத்துக்கு மரியாதையே இல்லைங்கிற காலம் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. அதுக்குன்னு ஒரு போண்டாமணி நடந்து போனா கூட நின்று செல்ஃபி எடுத்துக்குவாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவர் நான் குறைவா சொல்றேன். அப்ப விஜய்க்குன்னு இருக்கிற பிரபல்யம் இருக்குல்ல, அது ஒரு இளைஞர். 50 வயசுங்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரிய வயசு இல்லை. அதனாலதான் பசங்க பொண்ணுங்க எல்லாம் என் ஓட்டு விஜய்க்கு தாங்குதுங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சது ஒரு 8-10% அவர் வாங்கிடுவார்னு தோணுது நமக்கு. ஆனா அந்த 8-10% யாருடைய ஓட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிற மெஷின் வரல, இன்னும் ஃபார்முலாவும் வரல. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் எவன் காலியானோன்னா இவன் ஓட்டு தான் போச்சான்னு நம்ம அப்பதான் கணக்கு போட முடியும். இல்ல நீங்க சொல்ற கணக்குப்படி எப்பவுமே வழக்கமா ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு 8-10%ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு முறை 3வது கூட்டணியா இருக்கலாம், இல்ல விஜயகாந்த் மாதிரி யாராவது வரலாம், மதிமுக கூட்டணியில் அமைஞ்ச மாதிரி ஏதாவது, இப்படி கூட்டணிகளை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இப்ப ஆனா 20% வந்துரும், 22% கருத்து கணிப்பு சொல்றாங்க இல்லையா? ஒரு பர்டிகுலர் தொகுதியில வேணா நீங்க அப்படி வந்திருக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க ஆவரேஜா 20% எல்லாம் வரும்னு எனக்கு தோணல. ஓகே, இல்ல அந்த அளவுக்கு என்ன நடக்கணும், திமுகவும் அதிமுகவும் பலவீனப்பட்டாதான் அந்த 20% புதுசா அங்கிட்ட போய் சேரும். இதற்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல, இருந்தாலும் அவருக்கும் சில விவரங்கள் இப்படி சொன்னாங்க. 10% அப்படி எல்லாம் சொல்லிதானே சார் அவர் தோரங்காமையே விரட்டி விட்டிய. ஆனா அவர் கொஞ்சம் விவரமான ஆள் சார். இல்ல அதான் சொல்றேன் நான். அப்ப அந்த கருத்து கணிப்பா சொல்லி 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 அவர் உஷாராயிட்டாரு. சரி, விஜயும் உஷாரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு 25 இருக்குன்னு இவரை தூண்டி விட்டு நீ இவ்வளவு கேளு அவ்வளவு கேளுன்னு அவரை மாயை ஏற்படுத்தி அவரை ஒழிக்கிற வேலையா கூட அது இருக்குன்னு நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னேன். இந்த 25% உங்களுக்கு இருக்கு சார் அப்படின்னு சொன்னாலே அது விஜயை ஒழிக்கிற வேலை.
நீங்க 96 எலெக்ஷனை கவனிச்சிருப்பீங்க. 96ல வைகோ அவர்கள் திமுகல இருந்து வெளியில வரும்போது 8 மாவட்ட செயலாளர் வந்தார். பெரிய கூட்டம் இருந்துச்சு. கூட்டணி வேற வச்சிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதா தள் இதெல்லாம் நின்னாரு. அப்படிப்பட்டவர்னாலே அவரே ஜெயிக்க முடியல. சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுன்ற நிலைமையும் பார்த்திருக்கோம். அதுல பெரிய வெற்றியை திமுக கூட்டணி அடைஞ்சது. அதற்கு பிறகு 2006ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் 234 தொகுதியிலையும் தனிச்சு நின்று அவர் விருதாச்சலத்துல தனியா வெற்றி பெற்று போனது. பட் ஒரு 8.5% ஓட்டு வாங்கி கட்சிக்கு அங்கீகாரம் வாங்குற அளவுக்கான வந்திருந்தாரு. இப்ப அதே போல ஒரு மும்முனை போட்டியா 4 முனை போட்டியான்றது இருக்கு. இன்னும் அது உறுதியாகல. நீங்க சொல்ற மாதிரி அவங்க தாவேகா கூட்டணி போகலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்ல அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் இப்படி 4 முனை போட்டி அமைஞ்சா அது பரவலா திமுகவுக்கு தான் சாதகமா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சாராரும், இன்னொரு சாரார் என்ன கணக்கு சொல்றாங்கன்னா விஜய் இறக்கி இருக்கிறதே பாஜக RSS தான், சிறுபான்மையினர் ஓட்டுகளை திமுக போக விடாம பண்றது வேலையை அவர் பண்ண தடுக்கிறதுனால மட்டுமே அவர் அங்கே ஒரு 80 பேர் முஸ்லிம்ஸ் திமுக ஓட்டு போட்டு அதில் ஒரு 40 பேர் அவர் பறிச்சுக்கிட்டாருன்னா அதனால மட்டுமே திமுக வெற்றி தடுத்துட முடியுமா? அந்த 40 விழலுக்கு இறைத்த நீரா போகுதுங்கிற அந்த யதார்த்தமும் பிஜேபிக்கும் புரியும், விஜய்க்கும் புரியணும். சரிதானா? சரி, இளையராஜா காதுகளுக்கு வந்தது அந்த 40 பேர் விஜய்க்கு போட போறான்னு நம்ம சொல்றோம்ல, அந்த 40 இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாதா பிஜேபி பண்ணி தான் இறக்கி விட்டுருக்குன்னு? அவ்வளவு அறிவற்றவர்களா அவங்க? ரொம்ப தெளிவாயிட்டாங்க இப்ப எல்லாம். அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க, தெளிவோட தான் போடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. RSS-ஆல் களமிறக்கப்பட்ட ஒரு நபருக்கு தங்கள் வாக்குகளை வீணடிக்க மாட்டார்கள், அவர்கள் யாராக இருந்தாலும். மற்றபடி பிஜேபியோட பி டீம் அப்படிலாம் கமலையும் இப்படி சொல்லும் போதே நான் இப்ப வேணான்னு சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது, வந்தா அவங்களே அம்பலப்படுவாங்க அப்புறம் போட்டு கிளிங்கன்னு சொன்னேன். அதே தான் விஜய்க்கும் சொல்லுவேன், அவசரப்பட வேண்டாம். யார் இறக்கி விட்டுருந்தாலும் ரொம்ப சீக்கிரத்தில் அம்பலப்பட்டுருவார், அப்போ விமர்சிச்சுக்கலாம். சார் நேரடியாக கேட்குறேன், விஜய் அவர்களை இயக்குறது பாஜகவா திமுகவா? இல்லை, அப்படியெல்லாம் சொல்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை, அப்படி நான் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா அப்படி யார் இயக்குனாலும் ரொம்ப சுலபத்தில் அது வீதிக்கு வரும், அப்போ நம்ம நல்லா வச்சு செய்யலான்ற. இப்போ ஒரு துளி கூட விமர்சிக்க எனக்கு உடன்பாடு கிடையாது அந்த ஆங்கிள். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்த போதோ மதிமுக வைகோ அவர்கள் வந்த போதெல்லாம் இப்படி ஒரு விமர்சனத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இப்ப பரவல வர்றதுக்கான காரணம் நீங்களே சொல்றீங்க, அவர் அதிமுகவை விமர்சிக்க மாட்டாரு, ஒரு பேச்சுக்கு பாசிசமான்னு சொன்னா இந்த பக்கம் பாயாசமா நக்கல் பண்றாரு. இன்னும் சில விஷயங்கள்ல அவர் இப்ப உதாரணத்துக்கு மக்கள் நீதி மைய தலைவராக இருக்கிறவர், இப்ப ராஜ்யசபா MP, அவருக்கு தக்லைஃப்ல ஒரு பிரச்சனை வரும்போது மொழி சார்ந்த பிரச்சனைகள் கூட தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கவர், தமிழ் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு அறிக்கை கூட விடல. இப்படி இன்னும் சில பிரச்சனைகளை சொல்லி சுட்டி காட்டுறது அதெல்லாம் ஒரு அரசியல் கணக்குகள் இருக்கலாம். திமுக அணியில இருக்கிற கமலை பத்தி நம்ம சொன்னா ஏதாவது தப்பா நினைச்சுவாங்களோ, அல்ல வேற அரசியல் பரவமோன்னு தயங்கி இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி கருத்து சொல்லணுங்கிற துணிச்சல் முதல்ல விஜய்க்கு வரணும். இது தமிழுக்கான என் கருத்துன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அடுத்து கடைசி படம் ஒண்ணு, அதுவும் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆன ஒரு பயமும் கூட அவருக்கு காரணமா இருக்கலாம். ஸோ ஒன்னொன்னையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கமலே கூட சொன்ன கருத்து உண்மையா இருக்கலாம், சொன்ன நேரம் தவறு, சொல்லணும்னு அவசியம் இல்லாத கருத்து அது. தமிழ் தான் இந்த தென்னிந்திய மொழிகள் அல்லது இந்திய மொழிகள் அல்லது உலகின் மூத்த குடின்னு சொல்லி ஒரு மாநாடு நடந்து, அந்த மாநாட்டில் கமல் போய் பேசியிருந்தா யாரும் தடுக்க போறது இல்லை. ஆதாரங்களை கொண்டு போய் காட்டலாம். அதே கன்னடர்களையோ தெலுங்கர்களையோ மலையாளிகளையோ கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு எதாவது மாற்று கருந்தா நீங்களும் ஆதாரங்களை கொடுங்கன்னு சொல்ற ஃபோரம் அதுதான். உங்க படத்தை ஓட்ட வைக்கிறதுக்கு உங்க படத்தோட விஷயத்துல எதையாவது பேசி சில்மிஷம் பண்ற நேரம் அது அல்ல. நீங்க மொழியெல்லாம் தள்ளி வைங்க சார். இங்க இருந்தும் பல லட்சம் பேர் டெய்லி பெங்களூர் போறான், பெங்களூர்ல இருந்து பல லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்க வேலை விஷயமா, நட்பு ரீதியா, உறவு ரீதியா போக வர இருக்கும்போது அந்த மனிதனுடைய உயிரை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? ஒரு சின்ன தீப்பொறி பறந்தா என்ன ஆகும் சார்? தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு உயிரை விடுவீங்களா? உயிரோடு இருந்தால் தான் தமிழ் வாழ்கன்னு தொடர்ந்து கோஷம் போட முடியும். சொல்ல தமிழ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அந்த தமிழருடைய உயிரும் முக்கியம்னு பார்க்கணும். கன்னடருடைய மற்ற பிற மாநிலத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த பாதுகாப்பையும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அது சொல்லல கமலுக்கு எல்லாரும் கமலுக்கு குரல் கொடுக்கலாம், தமிழ் உணர்வு. நான் குரலே கொடுக்கல, எனக்கு தமிழ் உணர்வே இல்லையா? கமலுக்கு இருக்கிறத விட அதிகமா இருக்கு எனக்கு. சரி, கமலை நான் புறக்கணிச்சேன்னா இல்ல, அவர் ஒரு என்ன சொல்ற தேவையில்லாத இடத்துல ஒரு உரண்டையில் இருக்கிறன்னு சொல்ற மாதிரி லேசா அப்படி தொட்டு பார்த்தார், அதுக்கான பலனை அனுபவிச்சார், புரிஞ்சுக்கிட்டார், அவ்வளவுதான். இதை வேண்டி ஏன் எல்லாரும் சொல்லல? யாரெல்லாம் ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் போட்டு யாரெல்லாம் ஆதரிச்சாரு எழுதுறா பேரன் எழுதுவில? இல்ல இந்த கமலுடைய பிரச்சனையை பார்க்காம தமிழோட பிரச்சனையை அப்படியே எல்லாரும் போய் பார்க்க. சரி, சீமான் சொல்ற துணிச்சல் இருக்கு. அவர் 8% ஓட்ட வாங்கிட்டு அங்கீகரிப்பட்ட கட்சியான்ட்டு ராஜா மாதிரி உட்கார்க்காரு. அவர் என்ன வேணாலும் பேசுவார். அந்த துணிச்சல், அவருடைய துணிச்சல் தனி, அது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால பிஜேபியினர் சில பேர் தேசபக்தி இல்லை அவங்களுக்குன்னு, தேசபக்தி இருக்குன்னு பொழந்து காட்டணுமா? பிஜேபிக்கு இருக்கிற தேசபக்தியோட மற்ற கட்சியினருக்கு நிறையவே இருக்கு, திறந்து காட்டணும் அவசியம் இல்லை. அது கமல் விஷயத்துக்கும் பொருந்தும்னு சொல்றேன். ஆனா இன்னும் விஜய் மேல அந்த சந்தேகம் வலுவாகிறதுக்கு நேத்தை கூட கவனிச்சிருப்பீங்க, சில முக்கிய பிரமுகர்கள்லாம் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. குறிப்பா ஒரு IRS அதிகாரி. அது என்ன சந்தேகத்தை கிளப்பிச்சு உங்களுக்கு?
எல்லாரும் பேசுறாங்க. நீங்க என்னன்னு பாக்கல. என்னன்னு அவர்தான் 2020 வருமான வரி சோதனை ரெய்டுக்கு விஜய் அவர் போனார். ரெய்டுல அவர்தான் ஹெட்டா ரெய்டு போறாரு. போனார். சரி. போறாரு. ஆ. அதே நபர் தான் விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியான ஆலோசனைகள் சொன்னார். கொடுக்குறாரு. அடுத்து அப்புறம் அவரே வந்து கட்சியில ஐக்கியமா வராரு நேத்து. அப்படி இதுல என்ன சந்தேகம் வருது புரிஞ்சுக்கிறக்கா கேக்குறேன். அதுல என்ன சந்தேகம் இருக்குன்னு கேக்குறேன். இல்ல வெளிப்படையா வெளியில இருந்து பாக்குறவங்க என்னன்னா பாஜக தான் உள்ளார அனுப்புது. இப்ப நீங்க கூட ஒய் பிரிவு பாதுகாப்பு குறித்து சந்தேகங்களை ஏமா இன்னைக்கும் அதை கேட்டுட்டே எழுப்புறேன். நான் பிஜேபி மேல விஜய்க்கு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். சரி, அவர் பிஜேபி இருக்கிற அண்ணாதிமுக சேருவாரா சார்? சார் சேர மாட்டார்னு யாராவது சொன்னா நம்பாதீங்கன்னு நான் சொல்லுவேன். கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. வெக்கம் கெட்டதுதான் தேர்தல் அரசியல். விஜய் ஒண்ணு பெரிய மனித புனிதர் அல்ல. அரசியல்வாதி விஜய் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வர்றாருன்னு தான் அதை நான் பாராட்டுவேன். ஒரு ஆங்கிள் சொல்ல போறீங்களா? அதனால அருண்ராஜ் நினைக்கிறார். அருண்ராஜ் அவர் போனனாலே பிஜேபி ஏன் அவரை விட்டு அவர் ஆளே கிடைக்கல பிஜேபிக்கு? இல்ல அவர் போகவே இல்லை. நேற்று அவர் கட்சியில சேரல. நேத்தா சேர்ந்தார். முந்தா நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சா இல்லையா? பிஜேபி களமிறக்கிங்கிற அந்த காதுக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்களா போன கேள்வி? இன்னைக்கு காலையில தான் வந்துச்சா உங்களுக்கு? இல்ல கொஞ்சம் காலமா இருக்குல்ல. அப்ப அருண்ராஜ் சேர்ந்து நேத்தானே. ஸோ ஒரு விஷயத்தை வச்சு முடிவெடுக்காதீங்க. அப்படி இருந்தால் அவங்க ரொம்ப சீக்கிரம் அம்பலப்படுவாங்க. அருண்ராஜ் தான் எனக்கு ஏதாவது கொள்கை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்திருக்கார். சேரட்டும். அப்படி புதிய வரவுகளை முதல்ல விஜய் வரவேற்கணும். அவர் மேல இருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, பல பேர் லெட்டர் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க, இன்னும் வெயிட்டிங்லேயே இருக்கு, அவர் பார்க்க கூட மாட்டாரு அல்லது பார்க்க விட மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த கட்சி மேலேயும் விஜய் மேலேயும். ஏதோ முதல் முறை எனக்கு ஒரு 4-5 பேருக்கு வாசலை திறந்து விட்டுருக்கிறார். வளர்ற கட்சிக்கு அடையாளப்படுத்தப்பட்ட நபர்கள் அவசியம். அதனால அது நடக்கட்டும். ஏதோ அருண்ராஜ் போனனால பிஜேபி அவர் அனுப்பி விட்டுருக்கு. இல்ல அருண்ராஜ் சொல்ற வரைக்கும் சம்பந்தமே இல்ல. நம்ம பேச்சுக்கு எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் அண்ணாமலையா இருக்கட்டும், அந்த பக்கம் காங்கிரஸ்ல சசிகாந்த் செந்திலா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் மக்களுக்கு, நம்ம ஊர் மக்களுக்கு பெருசா தெரியும். இவர் ஐபிஎஸ் இருந்து வந்திருக்காரு, அவர் ஐஏஎஸ் இருந்து வந்து வேலையை விட்டுட்டு. சரி. அது போல அருண்ராஜன் அவரு பிரபலமா பார்க்கல. இதுல அவரு இப்ப இங்க எப்படி 2 ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்தாங்களோ அது போல இன்னும் சொல்ல போனா அவர் வந்து அண்ணாமலை வந்த சூழல் ரஜினி கட்சியில எல்லாம் சேர போறதா ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு. அப்படி விஜய் ஆரம்பிக்கும் போது வாலண்டியரா அவங்களே உடனே ஒரு வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்த உடனே அக்செப்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இல்ல போன வருஷமே கொடுத்தாரு. இந்த மாதிரி இதை விட அதிக நாம் ஒரு சந்தேகப்படுறது அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கிடைச்ச விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாய் திறக்க மாட்டாரு. அந்த லெட்டர் கொண்டு யார்ட்ட கொடுத்தீங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரம் ப்ராசஸ் ஆச்சு? ஆனால் பிஜேபியின் தயவு இல்லாமல் அவருக்கு அந்த கேட்டகரி செக்யூரிட்டி கிடைச்சிருக்காது. அதை சந்தேகப்படலாமே தவிர ஒன்னொன்னையும் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தாலும் ரொம்ப சீக்கிரத்தை விஜய் அம்பலப்படுவார்னு சொல்றேன். ஏன்னா அருண்ராஜ் அவர்கள் வந்து கொள்கை ரீதியா தான் வராருன்றது சொல்றது. அவருடைய ட்விட்டர்ல சில சமூக வலைத்தளங்கள்ல பெரியார், அஞ்சலி அம்மாள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பதிவிட்டு இருக்காரு. அவர் பதிவிடல, அதை ரீட்வீட் பண்ணிருக்காரு, ஷேர் பண்ணிருக்காரு. அதை வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்னைக்கு ஒரு ரைடுக்கு உள்ள போனாரோ அப்பவே தொடங்கிடுச்சு. அதான் சொல்றேன். இது எல்லாமே மாஸ்டர் படத்துக்கு பின்னாடி தான் அவருடைய ஹிஸ்டரி அப்படி இருக்கு அப்படிங்கறதும் யூகங்கள் இருக்கு. ஆமா சார், அப்பதான் சார் அறிமுகம் வருது. கணக்கு வழக்க கேட்கும் போது ஓ இவ்வளவு நல்லவரா நீங்க அப்படின்னு உள்ள பேசிருக்கலாம். ரூம்ல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. அந்த காலம் தானே சார், சூழல் தானே சார் ஒருத்தரோட பயணத்தை பாதைகளை தீர்மானிக்குது. அப்போ விஜய் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. பரவாயில்ல, கோயம்புத்தூர்ல மேலே இவ்வளோ கூட்டம் கூட்டிட்டாங்க அன்னைக்கு ஏர்போர்ட்ல. அருண்ராஜ் நம்ம பார்த்த மாதிரி அவரும் பார்த்துருப்பாரு. சரி, இதுக்கு மேலே லேட் பண்ணால் நமக்கு இடம் கிடைக்காது, டக்குன்னு போய் சேர்ந்துருவோம்னு சேர்ந்துட்டார். அவ்வளோதான். இப்போ இவர் விட்டா பிஜேபிக்கு போய் விஜய் கட்சியில போய் சேர்ந்துருவார்னு பிஜேபி நினைச்சு ஜனாதிபதி கிட்ட சொல்லி நீங்க அந்த உத்தரவுல கையெழுத்து போட்டுறாதீங்க, அவரை விடுவிக்காதீங்கன்னா போய் அப்படி போய் தடுக்கிற அளவுக்கு பெரிய மக்கள் தலைவர் அருண்ராஜ். அப்படி கிடையாது. நான் அவரை கொச்சைப்படுத்தல, அப்படியும் பார்க்காதீங்கிறேன். நான் ஒரு அதிகாரி, அரசியல் ஆர்வம் இருக்கு, வந்து போய் சேர்றாரு, சேரட்டும் சார். இன்னைக்கு தானே சேர்ந்திருக்காரு. அவரு அவ்வளவு பெரிய செல்வாக்கானவர் நானும் சொல்ல வரல. ஆனா ஒரு அதிகாரியா இருந்தவர் அவரை கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், விஜய் மாதிரியான நடிகர்கள் வரும்போது என்னன்றது உங்களுக்கு யதார்த்தம் தெரியும். அவர்களே உட்கார்ந்து அறிக்கையெல்லாம் எழுத போறது இல்லை. அதை படிச்சு பார்த்துட்டு அவங்களோட ஒப்புதலோட வரும். அதுல சில அப்படி அவரை வழி நடத்துறவங்க யாரா இருக்குன்ற சந்தேகத்தை கிளப்புறாங்க அப்படிங்கிறது தான். அப்படி சந்தேகப்பாரோ பார்க்க வேணாங்கிறது என் கருத்தை சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இனிமேல அவர் விடுங்க. ஓகே. இன்னமும் வந்து அதிமுகவில் தாவேகா வரணும் கூட்டணிக்குன்றதா விருப்பப்படுறதும் இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழிசை இவங்க எல்லாம் பேசினது கேட்டிருப்பீங்க, நயினார் நாகேந்திரன் இவங்க எல்லாம் கூட வரணும் கேட்கிறாங்க. அவங்க இன்னும், அதாவது விஜய் இன்னும் மறுக்கல. அதை தான் தமிழிசை போன்றவர் சொல்றாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் விஜய் சொல்லலைன்றது ஒண்ணு இருக்கு. விஜய் மறுக்கலைங்கிறது காமெடியா இருக்கு, யதார்த்தம் இருக்கு. இப்போ என் தலைமையில என்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்கன்னு சீமான் சொல்றாரு. பிரதமர் மோடிக்கு என்னுடைய கோரிக்கை. நேற்று சொல்லிட்டாரு, பாத்தீங்களா 24 மணி நேரம் ஆச்சு மோடி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. ஏன்னா அவர் மறுக்கல. இல்ல எதை யார் மறுக்கணும், எப்போ மறுக்கணும் இருக்கு சார். விஜய்க்கு இன்னும் ஆப்ஷன் இருக்கு, டைம் இருக்கு. எடப்பாடியை மிரட்டினீங்க, உருட்டினீங்க, அவ்வளோ அவசரமா கொண்டு போய் கன் பாயிண்ட்ல அறிவிக்க வச்சிட்டீங்க. விஜய்க்கு என்ன நெருக்கடி இருக்கு? பல ஆப்ஷன் அவரு யோசிப்பாரு. இவ்வளோ நெருக்கடி தான் தனியாகவே நிற்போமா, இல்லை
அதிமுக போயிடலாமா, பிஜேபி அங்கே இருக்கு கட் பண்ண சொல்லி நிர்பந்தம் கொடுப்போமா, இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு போவோமா, வேற வேற ஆப்ஷன் அவரும் யோசிப்பார். டைம் இருக்குன்னு சொல்றேன். விஜய் மறுக்கலைன்னா நீங்க கூப்பிடுறது உங்களுடைய அபிலாஷை ஏத்துக்கணும் இல்லையான்னு அவருக்கு முடிவெடுக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. இன்னும் நிறைய டைம்ன்றது ஒரு 10 மாசம் அப்படின்றதுல இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குன்னு. கண்ணு கெட்டின தூரத்துல தேர்தலுங்கிறது பொதுக்குழு நடக்கிற போது சொல்லலாம். தேர்தல் முடிவுகளை கூட்டணி முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு ராத்திரி விடுஞ்செந்திரிச்சாலே மாத்திட்டு போன வரலாறுலாம் இருக்கு. இங்க பக்கத்துலயே படுத்திருந்த ஆளை காணான்னு அங்கே போய் சேர்ந்திருப்பான். இல்ல பொதுவா ஒரு நைட்டு தான் அதுக்கு. இல்ல பொதுவா அரசியல்ல சொல்லுவாங்க, டிமாண்டை வெளிப்படையா சொல்லணும், ஆஃபரை மறைமுகமா வைக்கணும். விஜய் அவர்கள் ஆஃபரை வந்து ஓபன் பண்ணிட்டான்னு திரும்ப அவர்களே சொன்னாரு. அப்படி ஆஃபர்லாம் வெளிப்படையா சொல்லியுமே ஒரு மெயினான கட்சிகள், நான் சொல்றது விசிக, பாமக, கம்யூனிஸ்டுகள், இந்த மாதிரி கட்சிகள் அந்த பக்கம் போறேன்ற மாதிரி சமிச்சையை கூட கொடுக்கல இது வரைக்கும். தேமுதிக கூட இன்னும் அதுக்கு என்ன சார் அவசியம் வந்துச்சு? இப்போ பிரேமலதா என்ன சொன்னாங்க, தேமுதிக சொன்ன கரூருக்கு நேற்று போயிருந்தாங்க நினைக்கிறேன். நாங்க வேணுமா வேணாமா, கூட்டணிக்கு வேணும்னு அவர் விரும்பினா அவர் தான் எங்களை அப்ரோச் பண்ணணும்னு நாங்க கேட்கட்டும் சார். அது ஓப்பன் ஆஃபர் போகிறோம். முதல் மாநில மாநாட்டில் நாங்கள் ஒரு ஆட்சி அமைப்போம், அந்த ஆட்சியில் எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும், கிடைச்சாலும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் எங்களை நம்பி வர்றவங்களுக்குன்னு சொன்னார். அது பாமக இந்த வார்த்தையை நம்பிக்கிட்டா போகணும்னு நினைச்சா சூழல் காரணமாக போகிறதுக்கு வேற காரணிகள் இருக்குமே தவிர விஜய் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா முதல்ல ஜெயிக்கணுமான்னு பார்க்கணும். ஆட்சி அமைக்கிறது அப்புறம், பங்கு தர்றதெல்லாம் மூணாவது. சரிதானா? விஜய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், தான் என்ன நினைக்கிறேன்னு மனசு இருக்கிற சொன்னாருன்னா அது ஒரு ஆஃபராக நான் நினைக்கல. ஓகே, அப்படி சொல்லி உடனே சீக்கிரம் வாங்க நாமினேஷன் லாஸ்ட் டேட் முடிய போன ராஜ்யசபாவுக்கு தான் நேற்று லாஸ்ட் டேட் முடிஞ்சு, அசம்பிளிக்கு இன்னும் 10 மாதம் நோட்டிஃபிகேஷனே வரல. அப்படி அதை எப்படி ஆஃபர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்க? இல்ல அவர் அப்படி நாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு தரோம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் ஏற்கனவே தேர்தல்களை சந்திச்சு குறிப்பிட்ட அந்த ஆஃபர் ஓப்பன் ஆஃபரே தவிர இன்னாருக்கு சொல்றேன் நீங்க வாங்கன்னு சொல்றது இல்ல. தேர்தலே இன்னும் சந்திக்காம நான் தான் முதல்வர் வேட்பாளர், உங்களுக்கு துணை முதல்வரா தரேன்னு அது விசிக இருக்கலாம், பாமக இருக்கலாம், மற்ற கட்சிகளுக்கு குறிப்பிடுறதுன்றது அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாருன்னு தானே அர்த்தம். அப்ப யார் வருவாங்க? விஜய் அவர்கள் இல்ல, அவர் தன்னம்பிக்கைன்னு கூட ஒரு ஆங்கில எடுத்துக்கங்களேன். அதனாலதான் அதை நம்பி யாரும் போக மாட்டேங்க. அவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காரியான்ட்டு நம்ம கிட்ட சொல்ல மாட்டாரு திருமாவளவன் ராமதாஸ். அதை கண்டுக்காம ஒதுங்கி போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் 2016 தோத்துதோ வென்றதோ மக்கள் நல கூட்டணியில அவரை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டாங்க. அது போல சூழ்நிலை எதுவும் இல்லை அப்படின்னு இதுவரைக்குமா தெரிஞ்ச விஜய் அவர்கள் இனிமேலாவது 234 தொகுதியில் நம்ம வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவையும் விமர்சிக்கணும், சீமானையும் அவர் விமர்சிக்கணும். இதெல்லாம் அவர் எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. எங்கேயாவது வரும்போது கூட ரொம்ப ரேரா தான் முதல்வர் பேரையே சொல்றாரு. இளையராஜா கவனிச்ச மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்களும் கவனிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த கட்சியில உறுப்பினராக சேரலாமான்னு நினைக்கிற ஒருத்தரும் இதெல்லாம் யோசிக்கணும். அப்ப விஜய் மனசுல என்ன இருக்கு, அவர் எந்த பாதையில போக போறார், இதெல்லாம் யோசிச்சு உறுப்பினராகணும். ஓட்டு போடுறது அவருக்கு போடுங்க, போடாம இருங்க, உங்க விருப்பம் அது. ஒரு கட்சியில உறுப்பினராக சேரணும், எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையுள்ள தலைவராக இருக்கிறார், ஆளுமையுள்ள தலைவராக இருக்கான்னு ஒரு நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு நாள் யோசிச்சுட்டு அடுத்த நாள் போய் ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறேன். சரிதானா? அதனாலதான் திருமாவளவன் ராமதாஸ் அவ்வளவு சுலபத்துல விஜய் கிட்ட போக மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், பிரேமலதாவே போக மாட்டார். அவரும் ஜெயிக்கிற குதிரையில தான் பண்ணல. அவங்க பேச்சு நேரத்துக்கே தெரிஞ்சது. அப்போ ஆமா சார், அப்ரோச் பண்ணணும். அப்ப எப்ப போவாங்க? விஜய் நீங்க சொன்ன மாதிரி விஜயகாந்த் 8% ஓட்டு வாங்கி நிரூபிச்சு காமிச்ச மாதிரி விஜய் இந்த தேர்தல் தனியா நின்று எனக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு காமிச்சா அப்புறம் அவரை மையப்படுத்தின ஒரு அணி எதிர்காலத்துல அர்த்தமுள்ளதா அமைய வாய்ப்பு இருக்கு. இல்ல, அதனாலதான் இந்த சந்தேகங்கள் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு காரணம், உள்ளூர விஜய்க்கு அந்த அரசியல் ஆசை இருந்து அதிகாரத்தை நோக்கி வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினைத்திருந்தால் வெற்றியோ தோல்வியோ 234 தனிச்சு நிப்போன்னு இறங்கி இருக்கலாம். ஆனால் அவர் இறங்கி இருக்கலாம்ன்றீங்களே, ஏதோ அசம்பிளி எலெக்ஷன் கடந்து ஷூட்டிங் தானே ஜனநாயகம் இருக்கட்டும் சார். நீங்க சினிமாவை பத்தி என்னையோட நல்லா தெரிஞ்சாலு படம் முடிஞ்சிருக்கு, அதை விற்கணும், அதுல 2 ஏரியா அவர் வாங்குவார் ரெகுலரா, அது எந்த ஏரியான்னு பார்க்கணும், அந்த வாங்கின ஏரியாவுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை ரெடி பண்ணணும். கடைசி படம் சொல்லிட்டார்ல, இன்னும் 1 மாசம் அந்த வேலையை பார்க்கட்டும், அதன் பிறகு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். 234க்கும் நான் நிக்கிற ஐடியா இல்லைன்னு அவர் சொல்லணுமோ, சொன்னா விமர்சிக்கலாம், டைம் இருக்குல்ல. அவர் மனசுக்குள்ளே யோசிச்சு வச்சிருப்பார், அங்கே மாவட்ட தலைவர் இருக்கான், அவன் அங்கே நிறுத்தலாம், அப்ப மீதி 5 தொகுதிக்கு என்ன பண்றது, அவரு கணக்கு போடல. ஆமா, தேடி தேடி பார்த்து ஒன்றும் சிக்கலையே, சரி வண்டியை விடு, ராயப்பேட்டைக்கு அதிமுக தலைமைகளத்தை வந்து உட்காருவார், அப்ப பேசும் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன் அவருக்கு. இல்ல, இதுக்கு முன்னாடி போர் வரும்போது பார்த்துக்கலாம் 234 தொகுதியிலும் தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் கொரோனாவை காரணம் காட்டி நான் வரல இனிமே அப்படின்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டார். இல்லைன்னா அவரும் கம்மா வச்சுட்டு இருப்பாரு, ஒவ்வொரு படம் ரிலீஸ் அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு விட்டுட்டு அவர் இப்போ கூலியெல்லாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்கு. இவரும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சந்திக்க போறோம்னு சொல்றாரு. இப்போ வரைக்கும் அவர் இன்னமும் வந்து யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க மாதிரி இல்ல. அப்படி நான் பார்க்கல. ரஜினியினுடைய அந்த நிலைப்பாட்டை தாண்டி எவ்வளவு தூரம் முன்னாடி வந்துட்டார் விஜய். கட்சி ஆரம்பிச்சு நிர்வாகிகள் அறிவிச்சிட்டார். கமலை விட கொஞ்சம் அதிகபட்சமா வந்துட்டார்னு கூட நான் சொல்லுவேன். கமல் கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படலை,
தொடங்கினார் அப்படியே அந்த தனி மனித பிம்பத்தோடயே அந்த கட்சி போயிடுச்சு. அதனால அந்த 4.5% இப்ப காணாம போயிருக்கும். 2.5 இருக்கும். இல்ல அந்த 2 கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எதுக்கு சொல்றேன்? இல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க விஜய் இப்பதாங்க ஒரு அந்த முடிச்சுட்டு வரட்டும் சார். இப்பவே துரத்தி விட்டுறாதீங்க சார். ரஜினியினுடைய நிலைப்பாட்டை தாண்டி எவ்வளவோ முன்னேறி வந்துட்டார் தான் நான் நினைக்கிறேன் விஜய். இந்த படம் முடிஞ்ச பிறகு சும்மாவே இருக்கிறாருன்னு நம்ம அப்பதான் விமர்சிக்கணும். தனி பிளைட்டை பிடிச்சுக்கிட்டு நடிகையை கூட்டிட்டு எங்கேயோ போறாரு, கல்யாணங்கிறாரு, காட்சிங்கிறாருன்னு அப்ப விமர்சிக்கணும். சினிமா துறையில இன்னும் இருக்கிற விஜய அது தொடர்பா விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இது கடைசி படம் சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறமும் புது டைரக்டரை கூப்பிட்டு கதை கேட்கிறாருன்னா நம்ம விமர்சிக்கலாம். ஏன் இப்படி தொண்டர்களை ஏமாத்துறீங்க, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க, உங்க ரசிகர்களை ஏமாத்துறீங்க, உற்சாகம் தரலாம். பட் கடைசி படம் சொல்லி ஒரு ஆங்கிள் பொய் சொன்னீங்களேன்னு அப்போ விமர்சிக்கணுமே தவிர, இதுதான் என் கடைசி படம்னு சொன்ன பிறகு அந்த வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் காத்திருக்காம அவர் அவசரப்பட்டு விமர்சிக்க வேண்டாங்கிற நான். மற்றபடி அதுக்கு முன்னாடி அவர் வெளியிடுற கருத்துக்களை விமர்சிக்கலாம். அங்கேயும் போல இங்கேயும் போலன்னு அப்பப்போ கேட்கலாமே தவிர, ஏன்னா இந்த மணி 10 ஆச்சு இன்னைக்கு வந்து சேரல அப்படிலாம் கேட்கக்கூடாது சார். இன்னும் டைம் இருக்கு அதுக்கு. ஒருவேளை அவர் இன்னும் சில டீல், அதாவது ஆஃபர் எதிர்பார்த்து காத்திருக்காரோ, அப்படி ஒரு அமைஞ்சா கூட்டணிக்கு போயிட்டு அதுல கூட்டணி ஆட்சி மாதிரி அதான் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டானே. அவருக்கு இன்னும் ஆப்ஷன் இருக்கு. தனியா நிக்கலாம், அதிமுகவோடு சேரலாம், அங்கே பிஜேபி இருந்து சேரலாமா இல்லாமல் சேரலாமாங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிஷன் போடுற நிலைமை வரும். பிஜேபியை ஒதுக்குனாதான் நான் வருவேன்னு எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அந்த கண்டிஷன் போடுற துணிச்சல் வராது. ஏன்னா அந்த உறவு பாதிக்கப்படும். எந்த ஒரு ஓய்வு பிரிவு பாதுகாப்புக்கு ஒரு உறவு உதவுச்சுல்ல, அந்த உறவு இன்னும் அப்படியே நீடிக்கும்ல. அப்படிப்பட்ட விஜய் பிஜேபி போனாதான் நான் வருவேன்னு சொல்ல மாட்டார், அல்லது வராமையே இருப்பாரே தவிர பிஜேபி அனுப்பிச்சாதான் நான் வருவேன்லாம் சொல்ற துணிச்சல் வரும்னு எனக்கு தோணலை. தேமுதிக திமுக கூட்டணி அமையுமா? செல்வ பெருந்தகை வரவேற்றிருக்காரு. அவங்களும் அவங்களை அக்காமடேட் பண்ணிக்கிறது திமுகல அது பாசிபிள்னு சொல்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்தாலே. அப்படி இருந்தா எடப்பாடிக்கு அது இன்னும் வீக்கா தானே இருக்கும். நிச்சயமா அதையெல்லாம் யார் கவலைப்படணுமா? இல்ல அவர் தான், எடப்பாடி தான் கவலைப்படணும். கவலைப்படுவார் நான் நம்புறேன். ஏன்னா 2 முறை அவர் தோத்துட்டார். கூட்டணி அமைக்கிற விஷயத்திலே சொல்றேன். மெகா கூட்டணி அமையும்னாரு, பிஜேபி விட்டு வெளியே வந்தோடனே அமைக்க முடியல. தேமுதிகவே ராஜ்யசபா சீட்டுங்கிறத சொல்லிதான் சேர்க்க முடிஞ்சு, அதையும் கொடுக்காம ஏமாத்திட்டிய. இப்ப அவங்க வருத்தத்துல இருக்கிறாங்க. அந்த வருத்தத்தை எப்படி போக்கணும்னு பார்க்கணும். அதுல அவர் நடந்துகிட்ட விதம் தப்பு. எடப்பாடி அப்படி நடந்திருக்க கூடாது. நாங்க எப்ப சொன்னோம்னாரு, யார் யாரோ சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. ஆனா ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துருக்கீங்க, வருஷம் தான் போடல. சரியா? அப்போ ஒரு தலைவர் அந்த பிரச்சனை அப்படி அணுகக்கூடாது. இங்க வாங்க, நான் சொன்னேன் சூழல் இப்ப சரியில்லை, ஒரு வக்கீலுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, திமுக அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு சமுதாயத்தை நான் சரி பண்ண வேண்டியிருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா அந்த இன்னொரு ஒப்பந்தம் கூட போட்டுக்கலான்னு இப்ப வருஷம் மாசத்தோட நோட்டிபிகேஷனோட சேர்த்து கூட போடுங்க. இத்தனாம் தேதி அறிவிக்க வாய்ப்புள்ள ராஜ்யசபா இடத்தில் ஒரு இடம் உங்களுக்கு கூப்பிட்டு பேசியிருக்கணும். எடப்பாடி தேமுதிகவை நடத்திய விதம் சரியல்ல. முனுசாமியும் வேலுமணியை வச்சுக்கிட்டு கூட்டணி தொடர்கிறது என்று மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம்னாரு. யார் 2 பேர் மகிழ்ச்சி அடைஞ்சான்னா தேமுதிக அதிமுக இல்ல, முனுசாமி வேலுமணியா. வேலுமணி தேமுதிகவா இல்ல முனுசாமி தேமுதிகவா? யாராவது ஒருத்தர் அதிமுக தேமுதிகன்னா அதுதான் அறிவிக்கிறதுக்கு தகுந்த ஒரு மரியாதை கலந்த ஒரு நிகழ்வா இருந்திருக்கும். அங்க அவங்க சார்பா யாருமே இல்லாத முனுசாமி வேலுமணி மட்டுமே அறிவிச்சா எப்படி சார் அது? அப்ப அந்த கட்சியை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? அதனாலதான் நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு சொன்னேன். இந்த கசப்புகளை எல்லாம் சரி பண்ணி, அந்த குடும்ப சண்டையும் சரி பண்ணி, மறைமுகமாகவோ நேரடியாகவோ பாமகவோட அந்த 2 பேரையும் சேர்த்தாருன்னா ஒரு என்ன சொல்றது, குறைஞ்சபட்சம் ஒரு வலுவான அணியாத அமையும். ஆனா எடப்பாடி அவர்களுக்கு நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை இருக்கா? இன்னும் கட்சியை கைப்பற்றுறதுலேயே தான் குறியா இருக்கு. இல்ல, ஆல்ரெடி ஒரு கட்சியை கைப்பற்றிட்டாரு சார், அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கைப்பற்றிய கட்சியை நீங்க என்ன கதியில வச்சிருக்கீங்கிறதா விவாதத்துக்குரியது. அவ்வளவு சண்டை போட்டு சட்ட போராட்டம் நடத்தி உங்களுடைய அரசியல் அறிவை பயன்படுத்தி எல்லாம் கட்சியை கைப்பற்றி 7 தொகுதியில டெபாசிட் போக வச்சிருக்கீங்க. அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் அவர் யோசிக்கணும். ஸோ கட்சி போயிடுச்சு, ஆட்சி பிடிக்கணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கு. அதுக்கு அர்த்தமுள்ள ஆய்வுகளை, அர்த்தமுள்ள விஷயங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கணும். அதிமுக ஒன்றுபடாமல் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் சவுத்துல கிடைக்கவே கிடைக்காது சார். அவங்களும் என்டிஏல இருக்கிறாங்க, எடப்பாடியும் ஆல்ரெடி என்டிஏக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஜெல்லுங்கிறது 100% ஆகாது. எஸ், இப்போ அதுதான் ஏற்கனவே அமமுக அந்த கட்சி கொடி, அம்மாவுடைய பாகம், இதெல்லாம் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு, பயன்படுத்தக்கூடாதுன்னா அதெல்லாம் இப்போ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவா இவங்க சைட்ல பாக்குறாங்க. இவங்கெல்லாம் இப்போ டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவங்களும் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள ஏடிஎம்கே, எடப்பாடி, பாமக. சசிகலா இப்போ ஒரு பேசு பொருளாவே இல்லை. அது அவரே விரும்பலையோன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏன்னா அவர் தீவிர அரசியல் இல்லை, அதனால அவர் ஒரு பொருட்டே அல்ல இந்த மாதிரி விஷயங்களை. ஏன்னா அவருக்கு ஒரு கூட்டணின்னு பேசணும், அவங்க என்ன அமைப்பு வச்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதனால பொருட்டு இல்லைங்கிற. மற்றபடி அந்த சமுதாயத்துல இன்னைக்கு மதிக்கப்படுகிற ஒரு நபர் தான் சசிகலா, அதுல மாற்று கருத்தே கிடையாது.
கூட்டணி அவங்க வருவாங்களா போவாங்களான்னு கேட்கறதுக்கு சசிகலாட்ட ஃபோரம் இல்லையே. ஸோ இப்போ பேசு பொருளாக இருக்கிற தினகரன் ஓபிஎஸ் அவங்கள என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் என்டிஏல இருக்கிறோம்னு சொல்கிறார். அதை எடப்பாடி எப்படி பார்க்க போகிறான்னு அவருடைய பதிலுக்கு தான் என்னை போன்றவர்கள் தெரிஞ்சுக்க காத்துட்ருக்குறோம். நான் அவர் சொல்கிற வார்த்தையில் தான் அந்த கூட்டணியுடைய வெற்றியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதை கணிக்க முடியும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வலுவா ஒரு கூட்டணி அமைச்சிருவோம்னு எடப்பாடி அவர் சொன்னாரு. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியே டஃப் கொடுக்கும் டிஎம்கேவுக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க 200 தொகுதிகள் திமுக வெல்லும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இன்னும் இன்டாக்டா கூட்டணி இருக்கு அப்படின்னாலும் சில சலசலப்புகள் வருது. இப்போ கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சில இடங்களை சீட்டு பத்தி பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் அப்போது சில விஷயங்களை பேசி கூட்டணி ஆட்சியை பத்தி எங்களுக்கு கனவு இன்னும் இருக்கு அப்படியே இருக்குங்கிறாரு. அதெல்லாம் போயிட்டு இருக்கணும். இந்த வருத்தங்களுக்கு இடையில அந்த கூட்டணி தக்க வைக்கிறது தான் அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சி தலைவருடைய சவால். அதை ஸ்டாலின் கடந்த தேர்தலில் நல்லா பண்ணார். இந்த தேர்தலில் எவ்வளவு தூரம் பண்றாருங்கிறத பொறுத்து தான். நாங்கள் இன்னும் வலுவா இருக்கிறது நிஜமான வலுவா இருக்கும். 1000 கருத்து வேறுபாடு இன்னைக்கு இருக்கு. ஸ்டாலின் மேல திமுக மேல வெறுப்பு இன்னைக்கு இருக்கு. சிறுபான்மையினருக்கே வருத்தங்கள் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கே திமுக மேல கோபம் இருக்கு. வேற வழி இல்லாம ஆன்டி பிஜேபிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக திமுக வாக்களிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி அந்த சூழலை எப்படி ஏற்படுத்துறாரு அந்த கூட்டணியுடைய தலைவருங்கிறது தான் விஷயம். அந்த அடிப்படையில் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே கொஞ்சம் கூடுதல் தொகுதி கேட்பாங்க. அதை சமாளிக்கணும். அந்த சவால் அவருக்கு இருக்கு. ஒரு மெகா கூட்டணியில் ஒரு அடையாளப்படுத்தப்படுகிற அளவுக்கு ஒரு முக்கியமான கட்சிகளை சேர்த்து ஒரு அணி அமைக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கும் இருக்கு. தாம வாங்கின அந்த 8-8.5% ஓட்டை தக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் சீமானுக்கு இருக்கு. நீங்க 10,000 20,000 வாழ்த்துக்கள். இந்த 8.5 தக்க வைக்கணும் தான் நான் முதல் பார்வை பார்ப்பேன். அது இந்த காலகட்டத்தில் விஜய் வந்த பிறகு சவால் தான் அது. 1% கூட குறையக்கூடாது. முடிஞ்சா 9 போய் இல்லாட்டி இங்கே 8.5 இருக்கணும்டா அப்படின்னு அப்படிதான் பாதுகாக்கணுமே தவிர கூட போறதெல்லாம் அடுத்து. ஸோ அது ஒரு சவால் தான் அவருக்கு. விஜய்க்கு நிஜமாவே மிகப்பெரிய சவால். தன்னுடைய இமேஜை காப்பாற்றணும். அதிமுகவோட சேர்ந்தா வெற்றி கூட்டணியா மாறும். குறைஞ்சபட்ச வெற்றி கிடைக்கும். ஆனால் அவருடைய பிம்பம் உடைப்படும். அந்த பிம்பத்தை எப்படி திருப்பி அவர் ஒன்று சேர்த்து சரி கட்ட போறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முதல் தேர்தலே ஒரு துணை முதல்வர் மாதிரி பவன் கல்யாண் இல்ல, நீங்க யாருமே சரியில்லை தானே புதுசா கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்போ அந்த சரியில்லாத ஒருத்தரோட போய் கூட்டணி போடுற போது எல்லாருமே அதை ரசிக்க மாட்டாங்க. 10 பேர் விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சா அது 8ஆ 7ஆ மாறிடும். உடனே மாறும். நீ அப்படித்தானா அப்படின்னு அந்த 3 பேர் உடனே பின்னாடி போயிடுவான். யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சானோ அவங்களுக்கு போயிடுவான். இல்லை விரக்தியில் ஒதுங்கியே கூட போவான். நீ எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் ஏன் உங்ககிட்ட வந்து அப்படி போகணும்? நேராக நான் அதிமுக ஓட்டு போட்டு போயிடுவேன்னு நினைப்பாங்கல்ல. யதார்த்தமான ஒரு எண்ணம்ல அது. இந்த ஒரு ஆபத்து விஜய் அந்த முடிவு எடுத்தால் இருக்கு. ஓகே, அப்போ எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இவங்க பெரிய வெற்றி பெறுவோம்னு திமுக சொல்றாங்க. திமுகவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம், அதிமுக ஒரு வாழ்த்து சொல்லுவோம், 4 அணினா 4 பேருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம். மக்கள் தானே சார் முடிவு எடுக்கணும். எப்படி களம் வரும் அப்படிங்கிறத ஒரு டிசம்பர் ஜனவரியில தான் நம்ம ஓரளவு யூகம் பண்ணலாம். நிறைய காலம் இருக்கு. அப்ப பேசுவோம். கண்டிப்பா சார். பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.